கோமான்ல பெரியோர்களே, தமிழின பெருமக்களுக்கு வணக்கம். நம்முடைய உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு என்கின்ற சிறப்புக்குரிய விடுதலை நாளேட்டில் மிக முக்கியமான செய்தியாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய களப்போரில் களம் காணக்கூடிய பல்வேறு அணிகள் தங்களுடைய அணிவகுப்பை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை தரக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கம்போல் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை இந்த தேர்தலில் தேர்தல் ஹீரோவாக அறிவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கை இதுவரையிலும் தேர்தல் ஹீரோ என்று அழைக்கப்பட்ட அந்த அறிக்கை இன்றைய அந்த தேர்தல் அறிக்கையானது மிகச்சிறப்பாக தேர்தலில் சூப்பர் ஸ்டார் என மக்களை வலம் வர இருக்கிறது. மிகச்சிறந்த பல்வேறு செய்திகள், பல்வேறு திட்டங்களை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறப்பாக வடித்தெடுத்து தந்திருக்கிறார். அதில் மிகவும் இல்லத்தரசிகளுக்கு, மகளிர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழின பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டில் வசிப்போரும் பயன்பெறக்கூடிய பல்வேறு திட்டங்கள் தரப்பட்டிருக்கிறது. 525 வாக்குறுதிகளை தந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய்க்கு மதிப்பில் இருக்கக்கூடிய கூப்பன் வழங்கப்படும் என்கின்ற ஒரு புதிய செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுடைய பணியை சுலபமாக்க இருப்பதற்கான தொழில் முன்னேற்றத்தை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக கருவிகளை பெறுவதற்கு, வாங்குவதற்கு வாய்ப்பாக 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதை பயன்படுத்தி அவர்கள் வசதி போல் அவர்கள் வாடும் இடங்களில் கிடைக்கக்கூடிய கடைகளில் சிறப்பாக அதை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் தந்திருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் ஏற்கனவே தந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை விரிவுபடுத்தி மிகச்சிறப்பாக தந்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் நமக்கு சமூக நீதிக்கு, அதே போல் இளைஞர்களுக்கு, மாணவிகளுக்கு, இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பயன்பெறக்கூடிய வகையிலே மிக அருமையான திட்டங்களை தந்திருக்கிறார்கள். எனவே இலவச எரிவாயு இணைப்பு மற்றும் அடுப்பு வழங்கு திட்டம் என்பது ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஒரு நெருக்கடி, இன்றைய தினம் போர்க்கால சூழலிலே மத்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கையாலாகாத தனத்தால் ஏற்படக்கூடிய நெருக்கடியெல்லாம் தவிர்ப்பதற்கு வாய்ப்பாக அருமையான திட்டங்கள் அங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் அறிக்கை என்பது 505 பெரிய அளவிற்கு பயன்பட்டு வீடில்லாதவர்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் என தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இன்றைக்கு லட்சக்கணக்கான வீடுகளை கட்டித்தரக்கூடிய 10 லட்சம் வீடுகளை கட்டித்தரக்கூடிய நிலையை தாண்டி மிக வேகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இலவச மின்சாரத்தை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அந்த திசையிலும் மிக வேகமாக சிந்தித்து பல்வேறு அந்த நிலைமைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். விடியல் திட்டம் என்கின்ற பெயரிலே மிகச்சிறப்பாக அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த நிலை இன்றைக்கு பெரும் பரபரப்பை உருவாக்குவதை தாண்டி மிக அருமையாக அந்த விடியல் திட்டத்திற்கு அடுத்தபடியாக மக்கள் மத்தியிலே எழுச்சியை பெறக்கூடிய ஒவ்வொரு மகளிரும், ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் உரிமை தொகை என்கின்ற அந்த சிறப்பை இன்னும் அதிகப்படுத்தி பெறாதவர்களுக்கும் பெறக்கூடிய நிலையை உருவாக்கி பெரிய அளவிற்கு 1,31,00,000 மக்கள் பயன்பெறக்கூடிய நிலையில் இருப்பதை அதை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய அருமையான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. முதியோர்களுக்கு இரட்டிப்பாக அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தொகை வழங்கப்பட இருக்கிறது.
என இப்படி பல்வேறு செய்திகளை, பல்வேறு வகையான திட்டங்களை தந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கலக்கப் போகிறது. 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிகச்சிறந்த வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்றுத்தரும். நாடெங்கும் மிகப்பெரிய அளவிற்கு பெரும் வரவேற்பை பெற்று 234 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் சிறப்பாக கணித்து வரவேற்றிருக்கிறார். இந்த செய்திகள் மிகப்பெரிய சிறப்புக்குரியது. செய்திகளை நீங்கள் ஒவ்வொருவரும் உள்வாங்க வேண்டும். திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். நம்முடைய விடுதலை ஏட்டினுடைய தலையங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து முன்பும் பின்பும் ஒரு மிகப்பெரிய வீச்சாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய ஆதரவு பெருகிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது ஒரு சித்தாந்த அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நிலையை முன்னேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்கள் உரிமை திட்டங்களாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களாக தரப்படுகிறதே தவிர வெறும் இலவசம் என்கின்ற பெயரில் அல்ல. அது இவர்களுக்கு தருவது என்பது ஒரு மிகப்பெரிய முதலீடு, அறிவு முதலீடு, இந்த இனத்தை முன்னேற்ற முதலீடு, நாட்டை உயர்த்தக்கூடிய முதலீடு என்கின்ற வகையிலே மிக அருமையான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தினுடைய நூற்றாண்டு கடந்த காலத்திலிருந்து இன்றைய வரையிலும் செய்திருக்கக்கூடிய பணிகள், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம், இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாடு ஒரு தனியாக இருக்கிறது, தனித்துவமாக இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இதற்கு காரணம் திராவிட இயக்கத்தினுடைய தொடக்கம் நீதி கட்சி. நீதி கட்சியினுடைய அது மிகப்பெரிய நீட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு படிக்கட்டும் இன்றைக்கு பெரிய அளவிற்கு உயர்ந்து மிகப்பெரிய உயரத்தை பெறுவதற்கு, தமிழ்நாடு அடைவதற்கு படிக்கட்டுகளாக அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட திட்டங்கள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியாக இன்றைக்கு ஒரு புது பெயரிலே வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கே ஒரு தனித்துவம் மட்டுமல்ல, முதலாவது இடத்தை பெறுகிறது. அனைத்து துறையிலும் தமிழ்நாடு முதலிடம். தமிழ்நாடு முதலமைச்சர் பிற முதலமைச்சர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். தமிழ்நாட்டை போல் நமது மாநிலம் மாற வேண்டுமென அரசியலாளர்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். வேற்று மாநிலத்தாரை தமிழ்நாடு தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளைப் போல் தமிழ்நாடு முன்னேற திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு திராவிட மாடல் ஆட்சி, வரப்போகிற திராவிட மாடல் 2.0 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என இந்த தேர்தல் அதற்கான வாய்ப்பை தரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடரும், திராவிட மாடல் ஆட்சி தொடரும், மிகப்பெரும் வரலாறு தொடரும் என்கிற நிலைக்கு மிகப்பெரிய சிறப்பை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும், சாதனையை படைக்கும் என நம்முடைய தலையங்கம் விடுதலை ஏட்டிலே தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய அளவிற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய நோக்கம் பொதுமக்களுக்கு சேவை செய்வதல்ல, பணம் சம்பாதிப்பது மட்டுமே என சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தந்திருக்கிறார். வடபுலத்தில் திராவிட மாடலை எதிரொலிக்கக்கூடிய கட்சிகள் மிகப்பெரிய அளவிற்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதில் பாராட்டுக்குரிய அகிலேஷ் அவர்கள் பிஜேபி என்கின்ற கட்சி சித்தாந்த அடிப்படையிலே மக்களை ஒடுக்குவது மட்டுமல்ல, பணம் சம்பாதிப்பதற்காக பல்வேறு நிறுவனங்களை முடமாக்குவதும் இந்த காரியத்தில் ஈடுபடுவதை எடுத்துச் சொல்கிறார். அதே போல மம்தா அவர்கள் வாக்குச்சாவடிகளை பாதுகாக்க அடுக்கலையில் உள்ளதை எடுத்து வாருங்கள் என பெண்களுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறார். இதைவிட இந்த வாக்குச்சாவடி மோசடியை செய்யக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு பதிலடி கொடுப்பதற்கு வேறு வார்த்தையை தேட முடியாது என்கின்ற அளவிற்கு மம்தா அவர்கள் பெண்களுக்கு சொல்கிறார். அடுக்கலையில் இருப்பதை எடுத்து வர வேண்டும் என்கின்ற அளவிற்கு பாஜகவினுடைய
அந்த தந்திரம் சூழ்ச்சி இந்த தேர்தலில் எடுபடாது என்பதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக ஒரு தனி அமைச்சகம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு சாதனை. இப்படிப்பட்ட இந்த சிந்தனையெல்லாம் வேறு மாநிலங்களிலே பார்ப்பதற்கு இல்லை. வேறு மாநிலங்களுடைய செய்தியை விட இங்குதான் இது போன்ற செய்திகளை தனித்துவமாக பார்க்கிறோம். விவசாயிகளுக்காக ஒரு தனி பட்ஜெட் என்பது போல. அது மட்டுமல்ல, மாற்று பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவர் தலையிட வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி இருப்பதையும் இன்றைக்கு நாடு அதை ஒன்று கவனித்து கொண்டிருக்கிறது. இதுபோல் இன்னும் பல்வேறு செய்திகளை இளைஞர்களுக்கு, வேலையில்லாதவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு, மருத்துவ தகவல் என்கின்ற பெயரிலே பல்வேறு செய்திகளை எல்லாம் மிகச்சிறப்பாக இன்றைய விடுதலை நாளேடு சுமந்து வந்திருக்கிறது. அதை வாங்கி படியுங்கள், படித்து பரப்புங்கள். நன்றி, வணக்கம்.